ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்குனா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் ஒரு நாளைக்கு நல்லா ஓடும், ஒரு நாளைக்கு நல்லா ஓடாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளனமாக காலையில் விடிய காலையில் வியாபாரம் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நல்லா ஓடும் வியாபாரம். ஏன்னா அந்த டைமில் தான் மக்கள் எல்லாருமே ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கு மேலே லேட்டாக ஒரு 8 மணிக்கு மேலே வந்தோம்னா அந்த நேரத்தில் யாருமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வெயில் 9 மணிக்கு மேலே வெயில் ஆகிடும். ஒரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும். ஒரு ஏரியாவை சுற்றி முடிக்கிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இன்றைக்கி லேட்டாக கிளம்புனோம் பார்த்தீங்களா, பொருள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இது இப்போ காட்டுறேன் பாருங்கள், பார்த்துக்கிங்க. பொருள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பினாயில் தான் ஓடி இருக்குது. பினாயில் வந்து அந்தளவுக்கு நம்ம போட்ட காசில் தான் ஓடிட்டுருக்கு. குறைச்சி தான் கொடுக்குறேன். வெளியே வந்துட்டு பினாயில் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஆனால் இப்போ இருக்க மக்களுக்கு வந்து புரிய மாட்டுது. 40 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அது கடையில் 30 ரூபா 35 ரூபான்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக தான் கொடுக்குறேன். ஆரம்பத்தில் வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்தேன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வச்சுருந்தேன். குறைச்சி மக்கள் கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டியை நம்மளும் தேடணும்ல. பொருள் தரமும் இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி விலையும் கம்மியாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் கொடுக்குறோம். நம்மகிட்ட வாங்குகிற பொருள் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். அது மக்கள் என்ன கேட்பாங்க, அழுக்கு போகணும், நுரை வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்க வந்துட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஏகப்பட்ட குறை சொல்லுவாங்க. தெரியாதவங்க திரும்ப வந்து வாங்குகிறாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. தேடி வந்து வாங்குகிறாங்க, நமக்காண்டி வெயிட் பண்ணி வாங்குகிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உடனே வந்துட்டு நம்ம ஃபீட்பேக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்குற பொருள் தரத்தை, அதாவது நான் தயாரிக்கிற பொருளில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் யாராவது சொன்னாங்கன்னா அதை மாற்றிக்கிறத தான் பார்க்குறேன். அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் குவாலிட்டியாக தான் கொடுக்கணும். குறைஞ்ச விலையாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும். அப்படித்தான் கொடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டேன்னா வாங்குங்க. கட்டாயம் கிடையாது. நான் எந்த பொருளையும் வந்து கட்டாயமாக வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய விருப்பம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒவ்வொரு பாட்டில் நம்ம பைக்கெலாம் வரோம், பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல்லு இருக்க தான் செய்யும், ஆனால் ஸ்மெல்லு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு லிக்விடை கையில் தொட்டு பார்த்துட்டு நுரை வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கினா அந்த பிரச்சனை தான் வந்துச்சு. பிரச்சனை இல்லை, ஒருத்தர் வந்துட்டு கேட்டார். விலையும் கம்மியாக தான் சொன்னேன். இதோட கம்மியாக கொடுக்க முடியாது எங்கேயும். அதை தொட்டு பார்த்து நுரை வரலைன்னா என்ன அர்த்தம்? லேசாக தொட்டு பார்க்குறாரு, நுரை வரலையா. கெட்டியாக இருக்கிற லிக்விட் என்றைக்குமே எடுத்தோன்னே நுரை வராது. நீங்கள் தண்ணியில் அலம்பும் போது தான் அதிகமாக நுரை வரும். சரிங்களா? ஒன்று புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுறணும். அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டுக்கு 40 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் 40 ரூபாய்க்கு யாருங்க கொடுப்பா? 40 50 ரூபாய்க்கு எந்த காலத்தில் இருக்கீங்க? ஓகேவா? ஏன்னா வண்டியில் கொண்டாந்து விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 20 ரூபா கிடைக்கணும். கிடைச்சா தான் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அடுத்து ரொட்டேஷன் பண்ணுவாங்க. எல்லோரும் எடுத்தோடனே வந்து பெரிய கம்பெனி ஆரம்பித்து 2 லிட்ரு 100 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்குனா யாரும் வளரவும் இல்லை. சரிங்களா? எடுத்தோடனே யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் படிப்படியாக தான் உயர்ந்து வந்து பெரிய கம்பெனி வைக்கும்போது தான் குறைஞ்ச விலைக்கு கொடுப்பாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பாய்.